இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக வேதத்தை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே திருமண உறவை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது என்ன என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இது ஒரு ஒப்பற்ற ஒரு உறவாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே இதை ஏற்படுத்தினார் என்று தியானித்தோம். இது நிரந்தரமான உறவு, இது பிரிக்கக்கூடியது அல்ல என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இதன் மூலம் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம் என்பதையெல்லாம் குறித்து தியானித்தோம். இன்றைக்கும் அந்த திருமண உறவிலே ஒரு கணவன் மனைவிக்கிடையே அந்த கீழ்ப்படிதல் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களை பார்த்து கிறிஸ்து சபையில் அன்பு கூறுவது போல உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இப்போ நம்ம பவுல் எழுதின நிருபங்களை பார்க்கும் பொழுது எபேசியர் நிருபத்திலும் சொல்லியிருக்காரு, கொலேசியர் நிருபத்திலையும் சொல்லியிருக்காரு, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கொலோசியருக்கு எழுதும்போது சொல்லியிருக்காரு, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கர்த்தருக்கு ஏற்கும்படி கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லியிருக்காரு. இதே பேதுருன்னு சொல்லியிருக்காரு, உங்கள் மனைவிகளே உங்கள் புருஷருக்கு நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லியிருக்காரு. அப்போ எல்லாவற்றிலையும் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்றதை விட கர்த்தருக்கு ஏற்றபடி கீழ்ப்படியுங்கள். ஒரு அவிசுவாசமான ஒரு கணவனோ மனைவியோ கணவன் இருக்கும் பொழுது மனைவியானவள் அந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில் எல்லாவற்றிலையும் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது இல்லை. கர்த்தருக்கு ஏற்கும்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே நல்லது என்று எழுதியிருக்கிறது. அதே போல நாம் என்ன செய்யணும், கர்த்தருக்கு ஏற்றபடி நம்முடைய கணவனுக்கு, அந்த மனைவியானவள் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்னும் பேதுரு சொல்லும்போது சொல்கிறாரு, உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால், திருவசனத்திற்கு கீழ்ப்படியாத அல்லது வசனத்தின்படி நடக்காதவர்களாய் இருந்தால், நீங்கள் உங்கள் கற்புள்ள நடக்கையினாலே, பயபக்தியோடு கூடிய கற்புள்ள நடக்கையினாலே நீங்க அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், போதனையின்றி அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம் என்று எழுதிட்டு, பூர்வத்திலே இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தன்னுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி அந்த சாராளை குறித்து சொல்கிறார். சாராளும் ஆண்டவரே என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த ஆபிரகாம் சாராள் அவருடைய கணவன் மனைவி அவருடைய உறவிலே எப்படி கீழ்ப்படிந்தார்கள் என்று நாம் அந்த பூர்வகால அந்த பரிசுத்த ஸ்திரீகளை குறித்து நாம் தியானித்தால், அந்த சாராள் தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அவள் தன்னுடைய கணவனுக்கு அடிமையாக இல்லை என்பதை குறித்து நாம் பார்க்க முடியும். 2-3 காரியங்களில் அவர் ஆபிரகாமை தேவன் அழைத்து அந்த ஊர் என்ற தேசத்தில் இருந்து நீ கானான் தேசத்திற்கு போய் என்று சொல்லும் பொழுது அவளுடைய மனைவியாகிய சாராள் எந்த கேள்வியும் கேட்காமல் அவளோடு கூட கீழ்ப்படிந்து வந்தாள் என்று பார்க்கிறோம். அதே போல அந்த கானான் தேசத்திலே ஒரு பஞ்சம் வந்த பொழுது எகிப்திற்கு செல்லும் பொழுது அவர் போகிற எகிப்திலையும் அந்த அமலேக்கியர் இடத்திலும் போகும் பொழுது ஆபிரகாம் சொல்றார் சாராளை பார்த்து, நீ போகிற இடத்தில் உன்னை என் சகோதரியாக காண்பித்துக்கொள் என்று சொல்லும் பொழுது அந்த சூழ்நிலைகளை பொறுத்து அவளுக்கு அதனால் பல இடைஞ்சல்கள், இன்னல்கள், வருத்தங்கள் வந்த பொழுதும் தன் கணவனை பாதுகாக்கும்படியாக அவள் கீழ்ப்படிந்து அப்படியே செயல்பட்டாள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது அந்த சாராளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகும் சாராள் என்ன சொல்கிறாள், ஆகாரை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்ளும், அவளால் என் வீடு கட்டப்படும் என்று சொல்லப்படும் பொழுது ஆபிரகாம் அதற்கு செவி கொடுத்து அந்த ஆகாரை ஏற்றுக்கொண்டு அவள் மனைவியாக அவளை ஏற்றுக்கொள்கிறாள், அவளுடைய அடிமையான ஆகாரை ஏற்றுக்கொள்கிறாள் என்று பார்க்கிறோம். தேவனே என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அந்த ஆகாரை தன்னை அற்பமாக எண்ணுகிறாள் என்று சொல்லி ஆகாரையும் அவளுடைய மகனையும் அனுப்பிவிடும் என்று சாராள் சொல்லுகிறாள். அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமிட்ட சொல்லுகிறாள், ஆபிரகாமே உன் சாராள் சொன்னதின் நிமித்தம், அந்த அடிமை பெண்ணின் நிமித்தமும் அவளுடைய பிள்ளையின் நிமித்தமும் நீ துக்கப்பட வேண்டாம், அந்த சாராள் சொல்லுகிறதின் படி நீ செய் என்பதாக சொல்வதை பார்க்கிறோம்.
பிரியமானவர்களே, நீ உன் மனைவியின் சொல்லை கேளாதே அல்லது உன் மனைவியின் சொல்லுக்கு நீ செவி கொடாதே என்று ஆண்டவர் சொல்லவில்லை. சாராளும் கீழ்ப்படுகிறாள், ஆபிரகாமும் தன்னுடைய மனைவியினுடைய சொல்லுக்கு செவி கொடுக்கிறார். அதனால்தான் அவர்களுடைய ஒரு விசுவாச சந்ததியை அவர்கள் உருவாக்க முடிந்தது என்று வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை கொடுத்து விசுவாச சந்ததியை அவர்கள் உருவாக்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பேதுரு சொன்னது போல அந்த பரிசுத்த அந்த ஸ்திரீகளும் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பூர்வத்திலே தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவர் என்று சொல்லி அவளுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். அதே போல ஆபிரகாமும் அவளை சாராளை தன் மனைவியானவள் தனக்கு அடிமை என்று எண்ணாதபடி அவளுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்ததன் மூலமாக ஒரு விசுவாச சந்ததியை உருவாக்க முடிந்தது. அதே போல நாம் வேதத்தில் இன்னும் ஒரு பரிசுத்த ஸ்திரியை நான் பார்க்கும் பொழுது அன்னாளை குறித்து பார்க்கிறோம். அன்னாள் அவள் குழந்தை இல்லாது இருந்த பொழுது தேவனிடத்திலே வேண்டுதல் செய்து தனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். தன் ஆண் குழந்தை பிறந்தால் அதை தேவாலயத்திலே நான் கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்லி அந்த குழந்தை பிறந்த பிறகு அவளாகவே முடிவு செய்கிறாள், நான் இவனை தேவாலயத்திலே கொண்டு விடுகிறேன் என்று தன் கணவனிடத்திலே சொல்கிறான். அப்பொழுது அவனுடைய கணவன் புருஷனாகிய எல்கானா சொல்லுகிறார், நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணின பின்பு நீ ஆலயத்திலே கொண்டு விடு என்று சொல்கிறார். அநேக இடங்களிலே, எல்லா இடங்களிலும் தன்னுடைய மனைவியானவள் அவளுக்கு ஒன்றும் தெரியாது என்றெல்லாம் அவளுடைய ஆலோசனைகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு செவி கொடுத்து நாம் நடக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் நாம் இணைந்து இசைந்து வாழ முடியும். அதே போல அந்த சுனேமியாள் என்கிற ஒரு ஸ்திரியை நான் பார்க்கும் பொழுது அவள் ஒரு தேவ மனுஷன் அந்த இடத்திற்கு வரும் பொழுது அவள் தன் கணவனிடத்துல கேட்கிறான், நம்மிடத்தில் வரக்கூடிய அந்த தேவ மனுஷனுக்கு நாம் படுப்பதற்கு நாம் இடம் கொடுத்து ஒரு மேஜையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவனுடைய கணவனும் செவி கொடுத்து அவ்வாறாக செய்கிறான். அதே போல அவனுடைய மகன், அவனுடைய சுனேமியாளர்களுடைய மகன் அவன் இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுதும் என்னுடைய அந்த தேவ மனுஷனை பார்க்கும்படியாக கழுதையில் சேணம் வைத்து கொடுங்கள் என்று சொல்லும் பொழுதும் அவருடைய கணவர் அவளுக்கு இசைந்து அவளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வைத்து கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவருக்கு ஒருவர் தன் மனைவி தான் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவளுடைய சொல்லு நாம எது விதத்திலும் கேட்கக்கூடாது என்று இல்லாதபடிக்கு மனைவியானவள் தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கணவனும் தன்னுடைய மனைவிக்கு செவி கொடுத்து நடக்கும் பொழுது அவளை கனம் பண்ண, அவளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து வாழும்போது கர்த்தருக்கு பிரியமான அந்த உறவுகளாக அந்த திருமண வாழ்க்கை நடக்கும் என்று கர்த்தர் இந்த வேதத்தின் மூலமாக நமக்கு அறிவுறுத்துகிறார். நாம் ஜெபிப்போமா? இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உடைய திருமண உறவில் அப்பா கீழ்ப்படிந்து செவி கொடுத்து நடக்க வேண்டும் என்று உம்முடைய வேதத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு கற்று தந்திரப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, யாரிடத்தில் குறைகள் காணப்படுகிறதோ எங்கள் குறைகளை கர்த்தாவே நீர் மன்னித்து மறந்து கீழ்ப்படுதலை எங்களுக்கு கொடுத்து ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அன்பு செலுத்தவும் நிலைத்திருக்கவும் ஆண்டவரே கடைசி பரியந்தம் இந்த உறவில் உமக்கும் உண்மையாக காணப்படும் உடைய நாம மகிமைப்படவும் ஆண்டவரே நாங்கள் வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. மகிமை